நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நீங்க வாராகி வீட்டுல வச்சிருந்தா வெளியூருக்கு போறப்ப சாப்பாடு வச்சுட்டு தான் போகணும், அதற்கு உண்டான விஷயங்களை பண்ணிட்டு தான் போகணும். இல்லை, நான் வெளியூர் போகிறேன்னு வச்சுக்கோங்க சார். அப்போ நான் என்ன சொல்லிட்டு போவேன்னா, அம்மா நான் போயிட்டு வர்றேன், பத்திரமா திரும்ப வந்து, ஏன்னா நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அப்போ பண்ணும்போது நான் பத்திரமா திரும்ப வந்து உன்னை பார்க்கணும், நம்ம வீடும் உன்னை பார்த்துக்கோ, என் கூடயும் நீயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன். ஸோ இதில் எனக்கு எந்த நெருடலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நம்ம அம்பாவை எவ்வளோ கொண்டாடுறோன்னு தெரியும். கடையில் பஞ்சமிக்கு மட்டும்தான் அவளுக்கு விதவிதமான பிரசாதம் வைக்கிறோம். மற்றபடி கஸ்டமர் யாராவது ஸ்வீட் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க, லட்டு வைப்பாங்க, அல்லது ஒரு சில நாள் திடீர்னு சில பேர் வந்து படையல் போடுவாங்க. அதெல்லாம் அவங்க விருப்பத்து பேரில் நடக்குது. ஆனால் நம்ம கடையில் தினமும் விளக்கேற்றி ஒரு சின்ன சொம்பில் பால் வைப்போம் அம்பாளுக்கு. இதுதான் நாங்கள் அவளுக்கு பண்ணுற நெய்வேத்தியம். அம்பாள் வந்து அவள் தான் நமக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம சோறு போடுறோன்ற மைண்ட் செட்டுக்கு போகவே வேண்டாம்.